வெற்றிலையை பயன்படுத்தி நல்ல காரசாரமான வெற்றிலை சாதம் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சாதம் மழைக்கு பனிகாலங்களுக்கு ரொம்பவே இதமா இருக்கும் தொண்டைக்கு. அதுவும் முக்கியமா சளி தொந்தரவு அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. சுவையும் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு வெற்றிலை எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா கருப்பு வெத்தலை, வெள்ளை வெத்தலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். இதுல எது பயன்படுத்தினாலும் ஒன்றும் தப்பு இல்ல. இப்ப இந்த வெற்றிலையில அந்த காம்பை மட்டும் இந்த மாதிரி நீக்கிக்கங்க. அடுத்ததான் 4 இருந்து ஒரு 5 வெத்தலை தாராளமா பயன்படுத்தலாம். ஒண்ணு மேல ஒண்ணு வச்சு இந்த மாதிரி சுருட்டிக்குங்க. நடுவுல இதை மறுபடியும் 2 அப்படி மடிச்சுட்டு நடுவுல கத்திரிக்கோலை பயன்படுத்தி இந்த மாதிரி கட் பண்ணிக்கங்க. அடுத்ததா சின்ன சின்ன துண்டுகளா எந்த அளவுக்கு உங்களால பொடிசா சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கங்க. இப்ப கட் பண்ணி எடுத்துட்டேன். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காதீங்க. 8 பல்லளவுக்கு பூண்டு, 2 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு. இப்ப இதுல காரத்துக்கு ஒரு 5 வரமிளகாய், கூடவே 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்ததான் 2 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு அந்த எள்ளு நல்லா வெடிச்சு வரும். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வெடிக்கும். வெடிக்காம எடுத்துட்டீங்கன்னா கசக்கும். அதனால நல்லா வெடிக்க விடுங்க. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்ப ஆறுனதை மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கங்க. இதுவும் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லெண்ணெய் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை கொஞ்சம் வறுபட்டு வரணும். இப்ப பாருங்க ஒரு பாதி அளவுக்கு வறுபட்டு வந்த பிறகு 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. இப்ப இதெல்லாம் கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு 2 வரமிளகாய் உடைச்சு விட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்ப இது எல்லாமே கொஞ்சம் நல்லா சிவந்து வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா சிவந்து வர்ற அளவுக்கு இதை இப்ப நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த வெற்றிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு ஒரு 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது சேர்த்த உடனே பட்டுன்னு சுருங்கி வந்துடும். அதனால ஒரு 2 இருந்து 3 நிமிஷம் வதக்குனா போதும். இப்ப பாருங்க நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அந்த பொடி, அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுத்ததா இப்ப 2 கப் அளவுக்கு சாதம் வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்ப இதற்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே சாதம் வடிக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்ப இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். பாருங்க வாசனை நல்லா வந்துட்டு இருக்கு. வித்தியாசமா இருக்கும். சுவையும் நல்லா இருக்கும். அந்த வெற்றிலை மிளகு காரம் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். முக்கியமா பனிகாலங்கள்ல மழை காலங்கள்ல இந்த மாதிரி செய்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். சுட சுட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்பவே அருமையா இருக்கும். அவ்வளோதான். நல்லா சுட சுட அருமையான வெற்றிலை சாதம் ரொம்ப பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுச்சு. இதனுடைய மனமும் சரி சுவையும் சரி அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். இது அந்த வெற்றிலை மிளகு சேரும்போது நல்ல காரசாரமா இருக்கும். முக்கியமா மழை காலங்கள்ல பனிகாலங்கள்ல செய்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். குறிப்பா இந்த மாதிரி சமயங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சளி இருமல் தொந்தரவு இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அவ்வளோ ஒரு சுவையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பலை பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.